எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் சொல்லுவோம் சொல்லுவோம், உங்க கரம்தான் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு? கலங்கின கரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகார் தன் எஜமானால் கைவிடப்பட்டார், தன் எஜமானியால் கைவிடப்பட்டார். யார் கூட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சவங்க கைவிடப்பட்டாங்க. தனியா இன்னைக்கு இருக்கிறார், வனாந்திரத்தில் தனியா ஓடிக்கிட்டு இருக்கிறார். தானும் தன்னுடைய குழந்தையும் வனாந்திரத்தில் யாருமே இல்லாம தனியா அழுது இருக்கிறார். அந்த வனாந்திரத்துல அவளுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், எனக்கு யார் உண்டு? நான் நம்பினவன் கைவிட்டு விட்டாங்களே, என் எஜமானன் என்னை கைவிட்டு விட்டானே, என் எஜமாட்டி என்னை கைவிட்டு விட்டாளே, நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, இன்றைக்கு நானும் என் குழந்தையும் தனியாக இருக்கிறோமே, அந்த வனாந்திரத்தில் தனியாக நான் இருக்கிறேனே, எனக்கு யார் உண்டு என்ற கேள்வி அவளுக்கு நிச்சயமாக எழுந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் அவளை கண்டார். கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் அவளை கண்டார். மகளே, உனக்கு யாருண்டு என்று நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நான் உனக்கு உண்டு, நான் உன்னை கண்ணீரை காண்பேன், நான் உன் கதறலை கேட்பேன், உனக்காக நான் இருப்பேன். உன் எஜமான் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் எஜமாட்டி உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆகார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை கண்டவரை நான் கண்டேன், என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் கரம் அவளை நடத்தியது. நீ திரும்ப போ, நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. அதே போல சூழ்நிலை ஒருவேளை நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கலாம். கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் நமக்காக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். மரணத்தின் விளிம்பில் நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாதாள குழியில் நடக்க நேர்ந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பாவத்தின் பாரத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை உடைக்க சுத்தமாய் இருக்கிறார், உங்களை உருவாக்க சுத்தமாய் இருக்கிறார், உங்களை சீர்படுத்த சுத்தமாய் இருக்கிறார், உங்களை புறமிட சுத்தமாய் இருக்கிறார், உங்களை புதிதாக்க சுத்தமாய் இருக்கிறார், உங்களை பிரியாதிருக்க சுத்தமாய் இருக்கிறார். கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் நான் விழுந்தேன், பாதாள குழியில் நான் தனியாக இருந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. கரங்களை அசைத்து சொல்லுவோம், என்னை உருவாக்கி நீர் சிற்றித்தே, சீர்படுத்தி நீர் புடமிட்டே, என்னை புதிதாக்கி நீர் பிரித்தே, பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. உடைத்தே உருவாக்கி சிட்சித்தே, சீர்படுத்தினே,